அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிக்கன் குருமா ரெசிபி பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதனால் குக்கரில் எண்ணெய் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. நான் வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லாமே அரைச்சி சேர்த்துக்கலாம். கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக வரும். வெங்காயம் அரைச்சது போட்டுட்டு நல்லா அதை வணங்க விடுங்க. நல்லா ஒரு ப்ரௌன் ஆயிடணும், கோல்டன் ப்ரௌனாக. எண்ணெய் நல்லா பிரிகிற மாதிரி நல்லா வணங்கினா தான், எவ்வளோ நல்லா வணங்குதோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் குருமாக்கு. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வணங்கணும். இதெல்லாம் வணங்குறதுக்குள்ளே தேங்காயும் தக்காளியும் நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுலேயே தக்காளி போட்டு இன்னும் ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கிடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினோடனே அதில் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் பிரியாணி இலை, இது எங்கள் வீட்லேயே வளர்ந்தது, அதை கொஞ்சம் போட்டிருக்கேன். அதோட ஃப்ளேவர் அரோமா சூப்பராக இருக்கும், எந்த மசாலா சால்னாவாக இருந்தாலும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. அதுவும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிகிற அளவு வரணும். இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இதுக்கு மசாலா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கரம் மசாலா போட்டுருங்க. மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி பண்ணுங்கள். இல்லாட்டி செமையாக தெறிக்கும், உங்கள் கையில் வெளியே எல்லா பக்கம் தெரிச்சு விட்ரும். இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிச்ச தயிர் சேர்த்துறாதீங்க, அப்புறம் ரொம்ப புளிச்ச ஸ்மெல்லு டேஸ்ட்டு வந்துடும். அதனால் நல்லா தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிர் ஊற்றினோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அது திப்பியாக தெரிய ஆரம்பிச்சிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சீட்டி போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நான் கரம் மசாலா போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். அவ்வளோதான். இனி மூடி 2 விசில்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நம்மளோட சிக்கன் குருமா இஸ் பர்ஃபெக்ட்லி ரெடி. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும், ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணிடாதீங்க. இப்போ கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம், ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. அப்படி ரொம்ப தண்ணி மாதிரி தெரிஞ்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா திக்காயிரும். இதை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இவ்வளோ நேரமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.